இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த பகுதியில் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் இருப்பை பற்றியும் அதை எடுப்பதற்கான முயற்சிகள் பற்றியும் தமிழக அரசுக்கு அவங்க கடிதம் எழுதியது, மத்திய அரசு எழுதியது நம்ம பத்திரிகைகளே பார்த்திருக்கோம். அதை அந்த நேரத்திலேயே இது தொல்பொருள் நினைவு சின்னங்கள்லாம் இருக்கு, சமண படுகைகள்லாம் இருக்கு, அங்க அடர்த்தியான மக்கள் வசிக்கிறாங்க, விவசாயம் பாதிக்கப்படும். இன்னும் சொல்ல போனா அது ஒரு பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நாங்க அறிவிக்க போறோம், இல்ல அறிவிச்சிருக்கோம். அதனால தேவையில்லைன்னு சொல்லியிருந்தா தமிழக அரசு அந்த திட்டமே வந்திருக்காது என்பதுதான் உண்மை. இவர்கள் எந்த மறுப்பும் சொல்லாததுனால, இன்னும் சொல்ல போனா எங்கெல்லாம் டங்ஸ்டன் அவைலபிலிட்டியை வேற இவங்க அவர்களுக்கு கொடுத்ததாகவும் தகவல் இருக்கு. பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு 24 அந்த அறிவிப்பு வந்ததுல இருந்து நவம்பர் 7ஆம் தேதி டெண்டர் ஏலம் நடைபெற்று முடிகிற வரை, வெளியில செய்தி தெரிகிற வரை தமிழ்நாடு அரசு மௌனம் காத்துட்டு அங்க அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த மதுரை மேலூர் தொகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவர்கள் ஆளுகின்ற திமுக ஆட்சி எப்படியெல்லாம் பல்ட்டி அடிச்சாங்கன்னு தெரியும். ஆனா இந்த போராட்டங்கள் அறிவித்த உடனேயே நான் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் நானும் அவரும் இதை பற்றி பேசினோம். அவரும் இந்த திட்டம் உறுதியாக நிறுத்தப்படுவதற்கு நான் அனைத்து முயற்சிகளையும் செய்கிறேன் என்று அன்றைக்கே சொன்னார். இன்னும் பல பேருடன் அதை பற்றி பேசிய பொழுது உறுதியாக நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள். அந்த பிராமிஸுக்கு அப்புறம் தான் நானே ஜனவரி 4 தான் அங்க போனேன். அது வரைக்கும் நான் போகல. அவங்க போராட்டம் ஆரம்பிச்சு போனப்ப எனக்கு நன்றாக தெரியும் அந்த திட்டம் நின்றுவிடும். இருந்தாலும் நான் என்ன சொன்ன, உறுதியாக நின்றுவிடும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக 1% அந்த திட்டம் தொடரும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நாங்கள் உங்களுடன் சேர்ந்து போராடி அதை நிறுத்துவோம். எங்களோடு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் அதில் ஆதரவாக இருக்குன்னு அன்னைக்கே சொன்ன. நீங்க தொலைக்காட்சி பேட்டிகளை பார்த்தா தெரியும். இதற்கு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதற்கு முழு முயற்சி எடுத்தவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை தான். அதுல எந்த மாற்றம் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மதுரையில் உள்ள பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டார். மத்திய அரசாங்கம் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் அதை நடத்தியிருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுக இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்காக எதையும் செய்வார்கள், எந்த அரசியலும் செய்வார்கள். அதற்காக அவர்கள் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் அவர்கள் பயன்படுத்துவது வழக்கம். இது வனவாசத்தில் மறைந்த கண்ணதாசன் அவர்கள் எழுதியது போல அண்ணா அவர்களோட சொல்லப்ப நீனும் ஒரு கடையாளி வாங்கிட்டு வந்தா உலக போட்டு விட்டுருப்பாப்பான்னு சொன்ன மாதிரி அங்க முந்திக்கிட்டு அண்ணாமலை போயிருக்க முடியும். உண்மையா போனா அண்ணாமலை தான் அங்க முதல்ல போய் அவர்களோட கொண்டாடி இருக்கணும். அதை என்டிஏ கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் போயிருக்கணும். மற்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவா இருந்த அனைத்து கட்சி போயிருக்கலாம். முதல்வர் முந்தி கொண்டு சென்றது ஒரு முதலமைச்சரின் நடவடிக்கை. இதுதான் திராவிட மாடலா, இதுதான் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கையா என்கிறது உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. வேற ஒண்ணு தெரியல. இதெல்லாம் நடந்துட்டு தெரிஞ்சதுனால நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. நீட் கொண்டு வரல, நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு ஏன் பேசல? நீட்டுக்கு திருமணம் தான் நிறைவேற்றினாங்க சட்டமன்றத்தில். இது அவர்கள் அடைக்கிற அரசியல் ஸ்டண்ட், இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். அவங்க இதற்காக யாரையும் பயன்படுத்துவார்கள். அவர்கள் தந்தை பெரியார, பேரறிஞர் அண்ணாவை எல்லாம் பயன்படுத்தி தமிழை எல்லாம், நமது தாய்மொழி தமிழை எல்லாம் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக இன்றைக்கு அரசியல் களத்திலே பயன்படுத்தி வருகிறார்கள். திராவிடர் மாடல் சொல்லிட்டு இப்படிதான் யாரோ அதை தடுத்து நிறுத்தியதற்கு 23 செப்டம்பர்லயே ஒரு கடிதம் மூலமே தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் இன்னைக்கு போய் மாலைகளை வாங்கிக்கிறார். அதெல்லாம் திரு அண்ணாமலை கழுத்தில் விட வேண்டிய மாலையும் அங்க நடக்க வேண்டிய
அதுக்கு அவர் முந்தி சென்றிருக்க வேண்டும். அவருக்கு தான் முந்தி சென்றிருக்கணும். அவர் அது மாதிரி அரசியல் செய்யல. அதான் உண்மை. இந்திய கூட்டணியில் இருந்தாலும் அதுல பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு வேற, எங்களுடைய நிலைப்பாடு வேற. அங்க மக்கள் விரும்பாத பட்சத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல அந்த விமான நிலையம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். சர்வதேச விமான நிலையம் வர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எங்க வரணுங்கிறத அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் சரியாக செய்ய வேண்டும். இன்னொன்று, பரந்தூர்ல தான் அதுக்கு எல்லாம் 10 ஆண்டுகளாக நாங்கள் சர்வே செய்ததுன்னு முதலமைச்சர் சொல்ல பார்த்தா சரியா தான். அந்த மக்களை முதலமைச்சரே போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அதை விட்டு அவர்கள் அங்க அடக்குமுறையை கையாள்வதோ, அங்க போறவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துவதோ கேலிக்கூத்தாக இருக்கிறது. மக்கள் விரோத திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற திமுக ஆட்சி வீழ்த்தப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைக்கும். போட்டியிடாத கட்சிகள் எல்லாம் சொன்ன காரணங்கள் உங்களுக்கு தெரியும். இது திமுக ஆட்சியுடைய கடைசி தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தலில் அவர்கள் அவங்க ஆட்சி அதிகாரம், பணபலத்தை பயன்படுத்தி அங்க ஒரு புதிய முறையை கையாண்டார்களே, பட்டியல மக்களை அடிக்கிற மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு தினமும் வேலைக்கு போனா இங்க உட்காருங்க 3 வேளை சாப்பாடு அப்படிலாம் கொடுத்து ஏழை எளிய மக்களை ஏமாற்றி, இன்னும் சொல்ல போனா அவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதால மிரட்டி அங்க உட்கார வச்சு ஒரு என்ன சொல்வது, ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு தேர்தலை அவர்கள் அங்க எப்படியும் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி நடத்துவார்கள். அதனால 26 சட்டமன்ற பொது தேர்தலில் பார்த்துக்கலாம். இந்த தேர்தல் முடிவு ஒன்றும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை 26ல மாற்ற போறது இல்லை. ஏன்னா பல தேர்தல்களை, இடைத்தேர்தல்களை பார்த்திருக்கோம். ஏன்னா 21 தேர்தலுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி இருந்தது, 21 தேர்தல் அங்க யார் வெற்றி பெற்றார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தலும் அல்ல. இதில் போட்டியிடாததால் எந்த கட்சிக்கும் பின்னடைவு ஏற்படும் என்றும் நான் நினைக்கவில்லை. முதலமைச்சர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. கூலிப்படைகளால், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியலில் உள்ளவங்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், பெரிய பணக்காரர் ஏழை வரை இன்றைக்கு 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்கிற கூலிப்படைகள் பெருகி வருகிறது. இதுதான் இந்த ஆட்சியில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக்கி தருவோம்னு சொன்னதுக்கான மறைமுக உதாரணமானு தெரியல. காரணம், போதைப் பொருள் கலாச்சாரத்தால படித்து வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கூலிப்படைகளாக மாறுகின்ற அளவிற்கு வெறும் மோசமாக இந்த நிலைமை போய்க் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராய சாவுகள் எல்லாம் நியாயப்படுத்தப்படுகிறது. அதுக்கெல்லாம் 10 லட்சம் அரசு நிதி கொடுக்கப்படுகிறது. இது ஒரு தவறான முன்னுதாரணமான ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அது வரும். பழனிசாமி ஆட்சியில நடந்த ஊழல்கள், குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் எதையெல்லாம் எதிர்த்து திரு ஸ்டாலின் போராடினாரோ இன்றைக்கு அதையெல்லாம் அவர் ஆட்சியில் அதை விட அதிகமாக நடைபெறுகிறது. பழனிசாமி ஆட்சியில 10% 15% இருந்ததெல்லாம் இப்ப 25% ஆயிட்டுன்னு எல்லோரும் பேசிக் கொள்கின்ற அளவுக்கு தான் வருது. இன்றைக்கு பழனிசாமியில ஒரு 10-15 நபர்கள் பலன் அடைஞ்சாங்க. இப்ப ஒரு குடும்பம் ஒன்றையும் பலன் அடைஞ்சிட்டு இருக்கு. அதான் வித்தியாசம். தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சமூகத்திற்கு செய்த பணிகள், அவர் செய்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏராளம். அதை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ பேசிதான் ஒவ்வொருவர்கள் சிலர் தங்கள் இருப்பையே காட்டிக் கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. அதான் நிலைமை. அவரு சீமான் கடந்த ஆண்டுகள்ல பெரியாரை பற்றி எப்படி எல்லாம் பேசினாரோ, எப்படி புகழ்ந்து பேசினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு அவர் மாறி பேசுவதற்கு காரணம் என்ன என்று அவருக்கு தான் தெரியும். அதனால பெரியாரையும், பேரறிஞர் அண்ணாவையும், புரட்சி தலைவரையும் சுட்டிக்காட்டாமல் ஆதரவாகவோ எதிராகவோ பேசினால்தான் இன்றைக்கு அரசியல்ல இருப்பே தெரியுங்கிற நிலைமைதான் இன்றைக்கு இருக்கு. பெரியாருக்கு எதிராக, திகாவுக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கம் பாஜக. அதை இதை நீங்க முடிச்சு போடுவது எனக்கு அதுல பிஜேபி பின்னணியில இருக்குங்கிறது நான் நம்பல. ஆனா அவங்களுக்கு ஆதரவான கருத்தை ஒருத்தர் சொல்றப்ப அவங்க அதுக்கு அதை ஆதரிக்கிறாங்க. அவ்வளவுதான்.